உங்கள் அத்தனை பேரையும் சந்திப்பதில் எனக்கு மற்றற்ற மகிழ்ச்சி. அந்த ஒரு அரிய வாய்ப்பினை எனக்கு வழங்கிய மதிப்பிற்குரிய தயாரிப்பாளர் வி மதியழகன் அவர்களுக்கும், இணை தயாரிப்பாளர் பாலா அண்ட் சதீஷ் அவர்களுக்கும், இந்த பத்திரிகையாளர் சங்கத்தின் சந்திப்பை பிரமாதமாக ஏற்பாடு செய்து நல்லபடியாக நடத்தி கொடுக்கும் அருமை பிஆர்ஓ அண்ணன் ஜான் அவர்களுக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் திரைப்பட நாளைக்கு ரிலீஸ் ஆகும்போது பத்திரிக்கையாளர்னு பார்க்குறது இதுதான் எனக்கு ஃபஸ்ட் டைம். உங்களையெல்லாம் இப்படி சந்தித்து, இப்படி ஒரு படம் நடித்து, இவர் ஒரு படம் எடுத்து, இவர் படம் இயக்கி, இந்த மாதிரி இருக்கணும், பத்திரிக்கையாளரை பார்க்கணும்னு ஆண்டவனே அந்த விபத்திலிருந்து தப்பிக்க வைத்து, நாம் எத்தனையோ பத்திரிகையிலும் சரி, வாழ்க்கையும் சரி, டயலாக் வாசகத்தை கேட்டிருக்கோம். நான் லைஃப்பில் அனுப்பிச்சேன். அந்த விபத்திலிருந்து மீண்டு வந்து சாமானியன்ற ஒரு திரைப்படம் நடித்து, அந்த படத்திற்கு நான் வெகு நாளாக ஆவலாக இருந்த அருமைக்குரிய இசைஞானி அண்ணன் இளையராஜா அவர்கள் இவர் கொண்டு சேர்க்கும்போது எனக்கு மிக மிக சந்தோஷம். என்னுடைய படங்கள் இன்னைக்கும் வில்லேஜஸ், ஐ மீன் கவர்மெண்ட் ஆஃபீஸ் ஆகட்டும், பிரைவேட் பஸ் ஆகட்டும், லோடு லாரி ஆகட்டும், கண்டெய்னர் ஆகட்டும், ஆட்டோ ஆகட்டும், எதுவாக இருந்தாலும் எல்லோருமே இரவிலே தூக்கம் வரக்கூடாது என்பதற்காக அவங்க சொல்லக்கூடிய வார்த்தை நான் கேட்கின்றேன். இளையராஜா அவர்களும் அண்ணன் அவர்களும் நானும் அந்த சேர்ந்த பாட்டை கேட்டால் எங்களுக்கு தூக்கம் வரவில்லை, ஒரு மனசு இதமாக இருக்குது என்பது. அந்த மாதிரி அற்புதமான பாடல்களை கொடுத்த அண்ணன் இசையனை சேர்த்தது தயாரிப்பாளருக்கும் டைரக்டருக்கும் நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். இப்போ தயாரிப்பாளர் சொல்லும்போது என்னென்னா, நான் நிறையா படங்கள் கதை கேட்டுட்டு தான் இருந்தேன், இல்லாமல் இல்லை. பட் எனக்கு அது செட் ஆகலை. ஏன்னா நம்ம அதை நடிக்கிறது நடிச்சு கொடுக்குறோம். நடிகன்னா எல்லா வயசும் நடிச்சு தான் ஆகணும், அதுதான் நடிகன். ஆனால் அது எந்த ரூபத்தில் ஒர்க் அவுட் ஆகுன்னு பாருங்க. வரமே தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இருக்கார், நடிகத்தில் சுரேஷா இருக்கார். இப்போ உலகத்துக்கே நடிப்பு சக்கரவர்த்தி நடிப்பை கற்றுக் கொடுத்துருக்காரு நடிகர் திரு சிவாஜி சார். அதே மாதிரி உலகத்துக்கு முதல்ல ஒரு படத்தில் நடித்து தொடர்ந்து ஒரு 10 வருஷம் முதற்க ஜெயிச்ச ஒரு புரட்சி எம்ஜிஆர் அவர்கள். அவங்கவுங்களுக்கு அவங்க உண்டான விஷயமா இருக்கணும். இப்போ உதாரணமாக தில்லானா மோகனம் என்ற படம் உங்களுக்கு ஞாபகம், ஒரு கரகாட்டக்காரன்னா அந்த படம் ஞாபகம், தில்லானா மோகனம். தில்லானா மோகனம்பால் படத்தில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் 1001 படத்தில் நீதிபதி சிவாஜி சார் நடிச்சிருந்தாலும் எப்படி இருக்கும்? மேட்ச் ஆகல. ஒரு தடவை டிஸ்ட்ரிபியூட்டராக சொன்னாங்க, நான் தலைவர் எம்ஜிஆர்கிட்ட, என்ன தலைவர் நீங்கள் இப்படி நடிச்சுக்கிட்டு இருக்கீங்க, உங்கள் சிவாஜி சார் ரொம்ப நல்லா கெப்பாசிட்டி நடிங்க அப்படின்னா சொன்னோன்னா தலைவர் யோசிச்சுருக்காரு எம்ஜிஆர், அப்படியே ட்ரை பண்ணுவோம். சிவாஜி சார்கிட்ட போய் அவங்க டிஸ்ட்ரிபியூட்டர், என்ன நீங்கள் எல்லா படத்தையும் பரவாமல் ஆக்ட் பண்ணுறீங்க, ஆனால் தலைவர் எம்ஜிஆர் கேப்சப் பண்ணணும்னு சொல்லியிருக்காரு. சிவாஜி சார் சரின்னு இருக்காரு. அதுக்காக 2 பேரும் ட்ரை பண்ணும்போது அந்த 2 பேர் படத்துக்கு டைரக்ஷன் ராமண்ணா சார். அந்த படம் புரட்சி தலைவர் ஆக்ட் பண்ண படம் பாசம், ராமண்ணா டைரக்ஷன். அதில் தலைவர் கிளிவாசம் இறந்துருவார், படம் போகல. தங்கச்சுரகம் படம் சிவாஜி சார் ஆக்ட் பண்ணார், அது தலைவர் பாட்டு பாடி மலாம் பண்ணும்போது அதுவும் டைரக்ஷன் ராமண்ணா. தங்கச்சுரகம் போகலை. ஸோ புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மாதிரி சிவாஜி சார் ஆக்ட் பண்ணும்போது மக்கள் ஏற்றுக்கல, சிவாஜி சார் மாதிரி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இப்போ ஏற்றுக்கல. இது நான் சொல்கிறேன் 7 வருஷத்துக்கு முன்னால். அப்போ அந்த டிஸ்ட்ரிபியூட்லாம் ஓடியான்னு சொன்னாங்கன்னா சிவாஜி சார்கிட்ட, அண்ணா நீங்களாவே நடிக்கலாம், அது உங்களுக்கு அதுதான் கரெக்டு. தலைவர்கிட்ட போய் தலைவா நீ உங்களுக்கு பற்றி தான் கரெக்ட் சொன்னாங்களா, இதை நான் கேள்விப்பட வேண்டும். அதனால் எந்த விஷயத்தில் நான் நடித்தா என்னை ஏற்றுக்குவாங்களோ ஒத்துக்குவாங்களோ அப்படித்தான் நான் ஆரம்பத்திலேருந்து வந்திருக்கேன். நான் நடித்து கார் வாங்கணும், பங்களா வாங்கணும், ஆடி கார் வாங்கணும், ஆவணி கார் வாங்கினதில் நோக்கம் அல்ல. ஆரம்பத்திலே கதையை கேட்க பிடிக்கணும், எனக்கு நடிக்கணும், என்னுடைய வேஷம் பிடிக்கணும்னா தொடர்ந்து வந்த படங்கள் எல்லாமே எனக்கு நான் போய் அவங்கள ப்ரோக்ராம் கூப்பிடல, இப்படி வா கதை பண்ணுங்க, அதுவாகவே வந்த படங்கள் எல்லாமே. அது நம்ம ஒரு நல்ல ஒரு உண்மையிலே முதல் படம் என்னுடைய குருநாதர் இயக்குனர் அழகப்பன் சார் அவர் இல்லைனாலும் ஹீரோவாக உருவாக்குனது அவர். அந்த பட தயாரிப்பாளர் சிவராமதாசன் திருச்செந்தூர் இருக்கிறாரு, இன்னொரு தயாரிப்பாளர் ராவந்தர் சார் அவரை வரைஞ்சிட்டாரு, இன்னொரு தயாரிப்பாளர் நாகராஜ் அவர்கள், நான் மறக்க மாட்டேன். ஆனால் திருப்பி அதுலேருந்து படிப்படியாக வளர்ந்து எவ்வளவோ படங்கள் நடிச்சுன்னு பாருங்கள். ராமராஜன் அப்படின்ற பற்றி இண்டஸ்ட்ரியில் ஒன்லி 4 வருஷம் தான் என்னுடைய திரைப்பயணம், ஒன்லி 4 years.
86 நவம்பர் 28 படம் நம்ம ஊரில் ரிலீஸு. 87, 88, 89, 90 ஒன்லி 4 வருஷமே பீக்கில் இருந்த ராமராஜன் இன்னைக்கு வரைக்கும் மக்கள் மனசுல நினைச்சிருக்காங்கன்னா அதுக்கு அருமைக்குரிய அண்ணன் இசைஞானியோடைய அமைத்த பாட்டு வந்து தான் இன்று மக்கள் மத்தியில் ஓடிக்கொண்டிருக்கிறார். என்னை ஞாபகப்படுத்திக்கிட்டு இருக்கு. கிராமத்து மக்களையும் சாதாரண ஏழை எளிய மக்களையும் சராசரி மக்களையும் அன்புக்குரிய வியாபார பெருமக்கள் மக்களையும் உழைக்கும் வர்க்கத்தையும் போய் அந்த வரிகள் போய் டச் பண்ணி இன்னைக்கு ராமராஜன் பேசுறாங்க. எத்தனையோ கதைகள் கேட்டாலும் இந்த படம் வந்து கதை வந்து சொல்ல வந்தாங்க. ராகேஷ் அவர்களும் மகேஷ் அவர்களும் பாலா சதீஷ் காத்தி வந்தாங்க. நான் நிறைய படம் கேட்பேன். இவங்க வரும்போது சரி எல்லாரும் சொல்லுவாங்க, ஒருத்தர் வந்தார் நீ இன்ட்ரோல என்ட்ரி ஆகிக்க அப்படின்னு. அப்போயே மனசுக்குள்ள ஓகே முடிஞ்சு போச்சு, நீ வர முடியாது அவ்வளோதான். ஏன்னா இன்னைக்கு மன்றாங்க வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உள்ளே இல்லை வேலை செய்யலாம், நீங்கள் வேணால் டெஸ்ட் பண்ணி பாருங்க இப்போ கேளுங்க. அவ்வளோ ஒரு இன்னைக்கு ஆச்சரியமான விஷயம். எனக்கே கண் கலந்து 12 வருஷத்துக்கு அப்புறமும் என் ரசிகர்கள் இன்னைக்கும் எனக்கு பிறகுனா கிரேட் கிரேட். இந்த ரசிகர்கள் ஒத்துக்கணும். அதனால முதல்ல அந்த கதையுடைய அமைப்பை பார்ப்பேன். என்னடா அது இதான் நடிச்சோம்னு வச்சுக்கோங்க, நடிக்கலாம் காசை வாங்கி போட்டு. ஏதாவது ஒரு தாய் வந்து ஐயோ என் பிள்ளை இப்படி போய் நடிச்சிருச்சு, இதுக்கு வீட்டிலே இருந்துக்கலாம் இந்த பையன் அப்படின்னு கூடாது. பரவாயில்ல பையன் நடித்தா நல்லா நடிச்சிருக்கான் பையனா, என்னுடைய படங்கள் வந்தால் இதெல்லாம் இருக்காது, இதை எதிர்பார்த்து வர்றவங்க ஏமாற்றக்கூடாது. எத்தனையோ கதையை பண்ணாலும் அவங்க கதை சொல்லும்போது நான் உன்னிப்பாக கவனித்தேன். இதை நான் பண்ணலாம் போது முதல்ல ஒரு 5 நிமிஷம் கேட்டோடனே முடிவு பண்ணிட்டேன். ஓகே ஒரு மாதிரி போகுது அப்படின்னால நம்முடைய கேரக்டர் தன்மையும் கட்டக்கூடாது, அதே மாதிரி நம்ம பழசு டைப்பாக போயிடக்கூடாது. இந்த ஜென்ரேஷன் மட்டும் இல்லை, போன ஜென்ரேஷன் இல்லை, நாளை ஜென்ரேஷன் மாறிச்சு சொல்லுறது தவிர ரேஷன் கடை இன்னைக்கு கூட்டம் அப்படி தான் இருக்குது. அதனால் எந்த ஜென்ரேஷன் போகிற மாதிரி டைரக்ட் பண்ணியிருக்காரு, தயாரிப்படுத்துக்காரு. கதை எப்படி கதை சொல்லி முடிச்சோன்னா நான் இன்ட்ரோல் வந்து சொன்னாங்க. நான் கதை முடிஞ்சிச்சேன்னு கேட்டேன். இல்லை சார் இதுதான் இன்ட்ரோன்னாங்க. நீங்கள் படம் பாருங்க சார், பத்திரிக்கையாளர்கள் உங்களை மீறி ஒரு விஷயம் நாட்டுக்குள்ளே போகாது. வடகொரியா கேள்விப்பட்டிருப்பீங்க, நான் கேள்விப்பட்டேன். அங்கேருந்து ஒரு நியூஸ் வெளியே போகாது, வெளியே ஒரு நியூஸ் உள்ள வராது. இந்த வடகொரியாவை நான் கேள்விப்பட்டேன். அது மாதிரி உங்கள் பத்திரிகையாளர்கள் ஊடகங்கள் இல்லாமல் இன்னைக்கு யாருக்கு எந்த நியூஸ் தரதில்லை. ஏன்னா எங்களுக்கு நியூஸை முதல்ல தெரிவிக்கிறத நீங்கள் தான் போகிறீங்க டிவியில், நீங்கள் சொல்லித்தான் நாங்கள் பார்க்குறோம் வீட்டில். இதுதான் உண்மை. அந்த மாதிரி என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க சொல்லும்போது இந்த இன்ட்ரோல் பிளாக் பாருங்கள். 100% சினிமாவில் நான் வந்து பெருமைக்காக சொல்லலை, உரிமையாக சொல்கிறேன், உண்மையை சொல்கிறேன். நீங்கள் வேணால் விசாரிச்சு எழுதுங்க. ராமராஜன் சொல்கிறது உண்மையாக பொய்யா? ஒரு திரையரங்கில் வந்து டூரிங் டாக்கீஸ் ஒரு சினிமாவுடைய அடித்தளம் ஆரம்பத்தில் வந்து ப்ரொடியூசர் பிள்ளையாசி போடுற படம் எடுக்கலாம்னு, அதுக்கப்புறம் டைரக்டர், அப்புறம் ஆர்டிஸ்ட், கதை ஓகே பண்ணி எல்லாம் பண்ணி ஷூட்டிங் பண்ணி டப்பிங் பண்ணி எல்லாம் பண்ணி ரீரிகார்ட் பண்ணி பாட்டு போட்டு எல்லாம் எடுத்து தேட்டர் ரிலீஸ் பண்ணி டிஸ்ட்ரிபியூட்டர் வாங்கி அப்புறம் பி சென்டர் சீசன் கடைசியில் போய் கிச்சறது அங்கே காவிரி அணைக்கிற தண்ணீர் கடமடைக்கு போகிற மாதிரி இந்த திரையரங்கத்தில் ஃபர்ஸ்ட் காப்பி படம் எங்கே லாஸ்ட் தான் டூரிங் டாக்ஸில் போய் நிற்கிறது லாஸ்ட் சினிமா. அந்த டூரிங் டாக்ஸில் ஆரம்பித்த வாழ்க்கை தான் இந்த ராமராஜன் வாழ்க்கை. இது கடவுள் கொடுத்த வரப்பிரசாதம். அங்கிருந்து வந்து உதவி டைரக்டர், அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆகி நடிகனாகி ப்ரொடியூசர் ஆகி டிஸ்ட்ரிபியூட்டர் ஆகி ஏன் தியேட்டர் கூட வாங்கினேன். கதையை சொல்லும்போது அழகாக சொன்னார். யாரோ கதை இன்ட்ரோல் பாருங்க. நீங்கள் எல்லாம் கண்டிப்பாக இது மாதிரி ஒரு இடவா இந்த படத்தை வந்ததில்லை. நானும் படம் 5 வருஷம் தியேட்டரில் செஞ்சேன். சின்ன வயசுலேருந்து படம் பார்க்கறதே படம் பார்க்கவே இந்த இன்ட்ரோல் கிடையாது. அதனால சப்ஜெக்ட் மக்களுக்கு அன்றாடம் இது நடக்கக்கூடிய ஒரு விஷயம், எல்லோரும் மனதையும் பாதிக்கக்கூடிய விஷயம். நீ எல்லாம் பார்க்குற என்ன ராமராஜ் இதையே சொல்கிறாரு, எப்போ தான் இன்ட்ரோலுங்கிறாருங்கிறது நம்ம நடக்கிற விஷயம். நான் படம் ஏதோ பார்த்துருக்கேன், நல்லா இருக்கும். என்ன டைட்டில்னு கேட்டேன். ஏன்னா எனக்கு எப்போவும் இந்த டைட்டிலுங்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயம். ஏன்னா அந்த டைட்டில் வந்து நம்ம மனிதர் ஒருக்கும் இந்த அண்ணன் நெல்லேஷ் சுந்தரராஜன் பார்த்தா நெல்லேஷ் ஞாபகம். அந்த பேர் தான் முக்கியம். அதனால் டைட்டில் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்ப்பேன். அப்போ அவங்க வந்து வேற ஒரு டைட்டில் சொன்னாங்க. இல்லை சார் சரியாக வராது, அது நான் வந்து அப்புறம் சாமானியன்னு சொன்னாங்க. சாமானியன்னு சொன்னோன்னே எனக்கு டக்குன்னு ரீச் ஆச்சு. எனக்கு வேற ஒருத்தர் சப்ஜெக்ட் சொல்லும் போதும் அந்த மாதிரி ஒரு டைட்டில் சொன்னார். சார் அதை சொன்னார், என்ன அது எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு. இல்லை சார் இது நான் 4 வருஷம் என் கம்பெனி மெயின்டைன் பண்ணுறேன் அப்படின்றார். நல்ல டைட்டில், ஓகே சூப்பர். எடுத்துட்டேன். எடுத்து வந்து போய் சொன்னது மாதிரி இல்லாமல் அப்படியே ஸ்கிரீமில் அழகாக டைட் எடுத்தார். ஏசி, செகண்ட் ஏசி, தேர்ட் ஏசி,
செகண்ட் கிளாஸு, ஹேண்டிகிராஃப்ட்னு ஒரு பொட்டி, லேடிஸ்னு பொட்டி, அண்டர்சர் பொட்டி மாதிரி எல்லா பொட்டியும் இணைச்சு அழகாக இழுத்து கொண்டு ஒரு படமாக உனக்கு கொடுத்துருவாங்க ஐஎஸ் அவர். அவன் பாராட்டேன். ஒவ்வொரு கேரக்டர் சின்ன சின்ன கேரக்டர்ஸ் கூட வரும்போது நான் ரொம்ப ஒரு ஒரு என்ன தெரியாமல் வந்தது. கதை சொல்லி முடிச்சோன்னு நான் அவங்களுக்கு கை கொடுத்தேன் டைரக்டருக்கும் அவன் கதாசிரியர் இருக்கும். ஏன் கை கொடுத்தேன்னா அந்த சொன்ன உடனே நான் கை கொடுத்தது சூப்பர் கதை இன்டர்வல் வரைக்கும் நான் சந்தோஷமாக கை கொடுத்த கேளுங்க, ரொம்ப தேங்க்ஸ் சார். இந்த படத்தில் எனக்கு ஜோடி இல்லை. ஏன் தெரியுமா? இது காலகட்டம், இப்போ வேண்டாம் அதல்ல. ஜோடியில் ஆடி பாடுறது மாதிரி நான் கேட்கவும் இல்லை, அவங்க போட அருமையான மேட்டர். ரொம்ப தேங்க்ஸு, ஜோடி இல்லை. ஆனால் எனக்கு ஜோடி கொடுத்துருக்கீங்க.